கோபால்குண்ட் என்ற பெயர் கொண்ட பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் இடையறாது பாபாவின் நாமத்தை ஜபம் செய்து வந்த பரம பக்தர். அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாதிருந்தது. சாயியினுடைய ஆசிர்வாதத்தால் அவருக்கு ஒரு புத்திர ரத்தினம் பிறந்தான். அவர் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். சீரடியில் கிராம மக்கள் அனைவரும் சந்தோஷப்படும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா அல்லது உருஸ் பண்டிகை கொண்டாட வேண்டுமென்ற எண்ணம் அவர் மனதில் உதித்தது. தாத்யா கோதே, தாதா கோதே, மாதவராவ் தேஷ்பாண்டே போன்ற கிராம முக்கியஸ்தர்களும் இந்த யோசனையை மிகவும் விரும்பி அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர். இம்மாதிரி திருவிழாக்கள் கொண்டாடப்படுவது என்பது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது. ஜில்லா கலெக்டரின் அனுமதி பெற வேண்டிய நிர்பந்தமும் இருந்தது. கலெக்டருடைய அனுமதி பெறுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்ட போது கிராமத்தின் கணக்கர் காழ்ப்புணர்வோடும் விஷமத்தனமாக அதை எதிர்த்தார். தடங்கல்களை ஏற்படுத்தினார். கிராமத்து கணக்கர் எழுப்பிய ஆட்சேபனைகளினால் சீரடியில் திருவிழா கொண்டாடப்படக்கூடாது என்று கலெக்டர் ஆணையிட்டு விட்டார். ஆனால் பாபாவோ சீரடியில் உருஸ் திருவிழா நடத்தும் யோசனையை விரும்பி அவருடைய சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளித்திருந்தார். ஆகவே கிராம மக்கள் மன உறுதியுடன் இவ்விஷயமாக தொடர் முயற்சி எடுத்தனர். படாத பாடுபட்டனர். அவர்கள் எல்லோரையும் திருப்தி செய்யும் வகையில் முன்னர் பிறப்பித்த ஆணை அதிகாரிகளால் ரத்து செய்யப்பட்டது. அதிலிருந்து பாபாவினுடைய சம்மதத்துடன் இந்த வருடாந்திர உருஸ் திருவிழா ஸ்ரீ ராம நவமியன்று கொண்டாடப்படுவது என்று முடிவு செய்யப்பட்டது. தாத்யா கோதே எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். இத்திருவிழாவிற்கு தற்காலத்திலும் மக்கள் திரளாக வருகின்றனர். ஸ்ரீ ராம நவமியன்று மேளதாளத்தோடு வாத்தியங்களும் முழங்க பூஜையும் பஜனையும் செய்யப்படுகின்றன. உற்சவத்தில் கலந்து கொள்ள மக்கள் எல்லா திசைகளிலிருந்தும் வந்து சீரடியில் குவிகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 2 புதிய கொடிகள் மரியாதையாக சடங்குகளுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நிரந்தரமாக பறந்து கொண்டிருக்குமாறு மசூதியின் உச்சியில் கட்டப்படும். இவ்விரண்டு கொடிகளில் ஒன்று நிமோன்கருடையது, மற்றொன்று தாமு அண்ணாவினுடையது. இரண்டும் கோலாகலமாக ஊர்வலத்துடன் எடுத்து செல்லப்பட்டு மசூதியின் உச்சியில் கட்டப்பட்டு பட்டொளி வீசி பறக்கும். சீரடிக்கு பெருமையும் ஆனந்தமும் அளிக்கும் ஸ்ரீராம நவமி கொண்டாடும் யோசனை உருஸ் திருவிழாவிலிருந்து எப்படி உதித்தது என்னும் சுவாரஸ்யமான விவரத்தை இப்பொழுது கேளுங்கள். 1911ஆம் ஆண்டில் முதலாக ஸ்ரீராம நவமி உற்சவம் கொண்டாடப்பட்டது. பாபாவின் மகா சமாதி 1918. 7 ஆண்டுகள் மாத்திரமே அவர் சமாதியாவதற்கு முன்பு இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த யோசனை உருஸ் திருவிழாவிலிருந்து உதித்ததே. தொடர்ச்சியாக தடங்கள் ஏதும் இன்றி இன்றும் ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறது. இந்த யோசனை முதலில் பிரபலமான கீர்த்தங்கர் கிருஷ்ண ஜாகேஸ்வர் பீஸ்மா என்பவரால் கருத்துருவாக்கப்பட்டது. எல்லோருடைய நலனுக்காகவும் ஸ்ரீராம ஜன்ம உற்சவம் கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர் நினைத்தார். முதலில் உருஸ் மாத்திரமே கொண்டாடப்பட்டது. அதுவரை உருஸ் திருவிழா மட்டுமே ஸ்ரீராம ஜன்ம தினத்தன்று வருடம் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வந்தது. ஸ்ரீராம ஜன்மோற்சவம் அவ்வருடம், அதாவது 1911 கொண்டாடுவது என்னும் அற்புதமான யோசனை இதிலிருந்து எழுந்ததே. பீஸ்மா ஒரு நாள் வாடாவில் தெளிந்த மனதுடன் ஓய்வெடுத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். காகா மகாஜனி அந்நேரத்தில் பூஜைக்கு வேண்டிய பொருள்களுடன் மசூதிக்கு போக தயார் செய்து கொண்டிருந்தார். சாயி தரிசனம் செய்வதற்காகவும் உருஸ் பண்டிகையின் கோலாகலத்தை அனுபவிப்பதற்காகவும் காகா சீரடிக்கு ஒரு நாள் முன்னதாகவே வந்துவிட்டார். இதை ஒரு உசிதமான நேரமாக கருதி பீஸ்மா காகாவை கேட்டார். என்னுடைய மனதில் ஒரு அருமையான யோசனை தோன்றியிருக்கிறது. நீர் அதை நடத்தி காட்ட உதவி செய்வீரா? உருஸ் பண்டிகை இங்கு வருடம் கொண்டாடப்படுகிறது. அந்த நாள் ஸ்ரீராம ஜன்ம தினமாகவும் இருப்பதால் மேற்கொண்டு ஏதும் பிரயாசைப்படாமலேயே ஸ்ரீராம ஜன்மோற்சவத்தையும் கொண்டாடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்கிறது. காகா இந்த யோசனையை விரும்பினார்.
பாபாவினுடைய அனுமதியை பெற வேண்டும். எல்லாமே அவருடைய ஆஞ்ஞையில்தான் இருக்கிறது. அவருடைய அனுமதி கிடைத்துவிட்டால் அதன் பிறகு தடங்கல்களோ தாமதமோ ஏதும் இருக்காது. ஆனால் ஸ்ரீராம ஜன்ம உற்சவத்தை கொண்டாடப்பட வேண்டுமென்றால் கதா காலட்சேபத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டுமே. இந்த குக்கிராமத்தில் காலட்சேபம் செய்யும் திறமையுள்ள ஹரிதாசர் எப்படி கிடைப்பார்? இது ஒரு பிரச்சனையாக இருந்தது. பீஸ்மா இவ்வாறு சொன்னார்: நான் கதா காலட்சேபம் செய்கிறேன், நீங்கள் ஹார்மோனியம் வாசியுங்கள். ராதாகிருஷ்ணபாயி இந்நிகழ்ச்சிக்கு பிரசாதமாக சுக்கு வெள்ள உருண்டை செய்து விடுவார். வாருங்கள், பாபாவிடம் போகலாம், இப்பொழுதே அனுமதி கேட்கலாம் என்று இவர்கள் இருவரும் சென்று பாபாவிடம் அனுமதி கேட்க நிற்கின்றனர். ஆனால் பாபாவிடம் எதுவும் இவர்களாக கூறவில்லை. அமைதியாக நின்று கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது பாபாவே முதல் கேள்வியை கேட்டார். ஆக, வாடாவில் என்ன நடந்தது என்று கேட்கிறார். பாபா மேலும் மற்றும் ஒரு முறை, புவா, நீர் என்ன சொல்கிறீர் என்று பீஸ்மாவை கேட்கிறார். இவர்கள் கேட்க வேண்டிய விஷயத்தை சாயியே கேட்பதை பார்த்து இவர்கள் இருவரும் ஆச்சரியம் அடைகின்றனர். பாபாவை வணங்கி அனுமதி கேட்கின்றனர். சாயி மிக ஆனந்தத்துடன் அனுமதி கொடுக்கிறார். ஆகவே பாபா அனுமதி கொடுத்தவுடன் இந்த உற்சவம் நிச்சயமாகிவிட்டது. அடுத்த நாள் காலையில் பாபா லெண்டிக்கு கிளம்பிய பிறகு காலட்சேபத்திற்கு வேண்டிய சம்பிரதாயமான ஏற்பாடுகளுக்கிடையே சபா மண்டபத்தில் ஒரு தொட்டிலும் கட்டப்பட்டது. உரிய நேரத்தில் காதா காலட்சேபம் கேட்பதற்கு மக்கள் கூடினர். பாபா லெண்டியிலிருந்து திரும்பி வந்ததும் பீஸ்மா காலட்சேபம் செய்வதற்கு எழுந்தார். காகா மகாஜனி ஹார்மோனிய பெட்டியின் அருகில் அமர்ந்தார். பாபா திடீரென்று காகாவை அழைத்து வர சொன்னார். பாபா உங்களை கூப்பிடுகிறார் என்று செய்தி வந்தது. காகா இதை கேட்டு பயந்து போனார். ஏன் தம்முடைய மனதில் விபரீதமான எண்ணங்கள் தோன்றுகின்றன என்று அவருக்கு புரியவில்லை. எனினும் காலட்சேபத்திற்கு குந்தகம் ஏதும் நேராது என்று நம்பிக்கை கொண்டார். பாபாவினுடைய அழைப்பை பற்றி கேட்டபோது பயந்ததால் காகாவின் தொடைகள் நடுங்கின. பாபா ஏன் இவ்வாறு மனக்கொந்தளிப்பு அடைய வேண்டும்? கதா காலட்சேபம் தடங்களின்றி நடக்குமோ நடக்காதோ என்று அவர் கவலையுற்றார். பாபாவை சென்று அவர் அங்கு சந்திக்கும் பொழுது பாபா கேட்கிறார், தொட்டில் எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது என்று. கதா காலட்சேபத்தை பற்றியும் அதன் கொண்டாட்டத்தின் விவரங்களையும் சுருக்கமாக பாபாவிடம் இவர் தெரிவிக்கிறார். பாபா அருகில் இருந்த சுவர் மாடத்திலிருந்து ஒரு அழகான மாலையை எடுத்து காகாவின் கழுத்தில் அணிவிக்கிறார். பீஸ்மா அணிவதற்காக இன்னொரு மாலையையும் அவரிடம் கொடுத்தார். பாபா தொட்டிலை பற்றி கேட்ட கேள்வி எல்லோரையும் சஞ்சலப்பட வைத்தது. ஆனால் பாபா காகாவுக்கு மாலை அணிவித்ததை பார்த்து எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஏனெனில் சாயி பக்தர்களை ஆசீர்வதிக்கும் விதம், அவர்களுக்கு ஆபத்து நேரும் பொழுதும் மற்ற பின்ன நேரங்களிலும் மிகவும் அதிகமாக கோபாவேசம் கொள்ளுவார். ஆனால் அது பிறகு பக்தர்களுக்கு மிக அதிக நன்மையை ஏற்படுத்தும். அவ்வாறு பாபா ஏன் கோபத்துடன் இருக்கிறார் என்று இவர் ஐயம் கொள்கிறார். ஆனால் சாயி மாலையை கொடுத்து அவரிடம் அனுமதிக்கிறார். பிறகு பாபாவின் முகம் பிரசன்ன வதனமாயிற்று. எவ்விதமாக அனுமதி தந்தாரோ அவ்விதமாகவே பக்தர்களை பஜனையுடன் கதா காலட்சேபத்தை கொண்டாடும்படி செய்தார். இந்த காலட்சேபத்தில் ஸ்ரீராம ஜனன கட்டம் வந்தபோது குலால் எனும் வர்ணப்பொடி எங்கும் தூவப்பட்டது. அதில் சிறிது பாபாவின் கண்ணில் விழுந்து விட்டதால் கௌசல்யாவின் அரண்மனையில் குழந்தையாக இருப்பதற்கு பதிலாக பாபா நரசிம்ம அவதாரம் எடுத்துவிட்டார். ஆனால் வர்ணப்பொடி கண்ணில் விழுந்ததென்னவோ ஒரு சாக்குதான். ஸ்ரீராம அவதாரத்தில் மகாவிஷ்ணு ராவணனை வதம் செய்து ராட்சசர்களின் கொடூர செயல்களை அழித்ததை காலட்சேபம் நடந்த நேரத்தில் பிரதிபலிப்பதற்காகவே அவர் கோபாவேசம் கொண்டார். உக்கிர நரசிம்மரை போல் திடீரென்று கோபம் பொங்கி எழுந்தது. சாபங்களையும் வசவுகளையும் சராமரியாக பொழிந்து தள்ளிவிட்டார். தொட்டில் தூள் தூளாக போகிறதென்று நினைத்து ராதாகிருஷ்ணபாயி மிகவும் அதிர்ந்து போய்விட்டார். எப்படி அந்த தொட்டிலை காப்பாற்றுவது என்று அவருக்கு பெரிய பிரச்சனையாகிவிட்டது. தொட்டிலை சீக்கிரமாக அவிழ்த்துவிட வேண்டும் என்று அவசரப்படுத்தி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்தார்.
அப்பொழுது காகா மகாஜனி தொட்டிலை அவிழ்ப்பதற்கு சென்றார். இது பாபாவை மிகவும் எரிச்சலூட்டியது. அவர் பயங்கரமாகவும் காகாவை அடிக்கப் போவது போலவும் ஆக்ரோஷத்துடன் தொட்டிலை நோக்கி ஓடினார். தொட்டிலை கழற்றும் முயற்சி நிறுத்தப்பட்டது. பிறகு பாபாவும் அமைதியடைந்தார். பிற்பகலில் தொட்டிலை அவளுக்கு அனுமதி கேட்டபோது பாபா ஆச்சரியத்துடன் வினவினார். எதுவுமே நடக்காதது போல் அமைதியாகிவிட்டு பாபா கேட்கிறார், இப்போதே எப்படி தொட்டிலை இறக்கிவிடுவது? இன்னும் அதற்கு தேவை இருக்கிறது என்று கூறுகிறார். இன்னும் என்ன தேவை இருக்க முடியும்? ஆனால் சாயியின் திருவாய்மொழி என்றுமே சோடை போனதில்லையே என்று யோசிக்கும் பொழுது ஞாபகம் வருகிறது. அன்றைய உற்சவம் நடந்து விட்டது. ஆனால் மறுநாள் கோபால காலா நடக்காமல் உற்சவம் முடிந்து விட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? இப்படியாக பஜனை, கோபால காலா எல்லாம் அடுத்த நாள் கொண்டாடப்பட்டன. இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு பாபா தொட்டிலை அவிழ்த்துவிட அனுமதி அளித்தார். அடுத்த வருடம் மேலும் பீஸ்மாவுக்கு பதிலாக பாலபுவா என்ற ஒரு நபர் கதா காலட்சேபம் செய்வதற்காக வருகிறார். அவரே ஒரு 4-5 ஆண்டுகள் அந்த பணியை செய்கிறார். இவ்வாறாக அங்கு ஸ்ரீ ராமநவமி கொண்டாட்டம் மிகவும் பக்தியுடனும் அன்புடனும் கோலாகலமாக சீரடியில் கொண்டாடுவது ஆரம்பித்தது. இவ்வாறு அன்றிலிருந்து இன்று வரை ஸ்ரீராம ஜன்மோற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அந்த சமயத்தில் சமாதி மந்திரின் பிரதான வாயிலுக்கெதிரே மங்கள வாத்தியங்களின் முழக்கங்களுக்கு நடுவில் சாயி நாமம் வானை பிளக்குமாறு எழுந்து பக்தர்களுடைய மனதில் ஆனந்த அலைகளை எழுப்புகிறது. உருஸ் திருவிழா கொண்டாட்டம் ஆரம்பித்ததைப் போலவே கோபால்குண்ட் அவர்களுக்கு மசூதியை புனருத்தாரணம் செய்து அழகுபடுத்த வேண்டும் என்னும் யோசனையும் மனதில் உதித்தது. மசூதி புனருத்தாரணம் செய்யப்பட வேண்டுமென்று அதையும் தம் கைப்பட செய்ய வேண்டுமென்றும் கோபால்குண்ட் தீர்மானம் செய்தார். வேலைக்கு வேண்டிய கற்களை தயார் செய்தார். ஆனால் கோபால்குண்டுக்கு இந்த சேவையை செய்ய கொடுத்து வைக்கவில்லை என்று தெரிகிறது. பிறகு பாபாவின் விருப்பப்படி இந்த வேலையை செய்து முடிக்க நானா சாஹிப் சாந்தோர்கர் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. காகா சாஹிப் தீக்ஷிதர் தளம் பரவும் பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் பாபா விரும்பியதாக தெரிகிறது. சிறிது காலம் கழித்து அது அவ்வாறே நடந்தது. முதலில் பக்தர்கள் சோர்ந்து போகும் வரை திரும்ப திரும்ப அனுமதி கேட்டும் பிரயோசனமில்லாமல் போயிற்று. சாயி அனுமதியே கொடுக்கவில்லை. பிறகு மகிழ்சாபதி பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். அதன் பிறகே பாபா அனுமதி தந்தார். இரவோடு இரவாக தளம் போடப்பட்டது. அடுத்த நாளிலிருந்தே பாபா ஆசனமாக ஒரு சிறு மெத்தையை உபயோகிக்க ஆரம்பித்தார். 1911ஆம் வருடம் ஒரு சபா மண்டபம் கட்டப்பட்டது. ஆனால் என்னே அது பகீரத பிரயத்தனம், என்ன உழைப்பு, எத்தனை தொந்தரவுகள்! இது போதாதென்று இவ்வேளை அவர்களை பயத்தால் நடுங்க வைத்தது. எப்படி இருப்பினும் இந்த வேளையும் பக்தர்களின் கடுமையான உழைப்பால் அம்முறையிலேயே அந்த சூழ்நிலையிலே இரவோடு இரவாக முடிக்கப்பட்டது. பெரும் முயற்சி எடுத்து பக்தர்கள் இரவில் இரும்பு தூண்களை நட்டு நிலைப்படுத்துவார்கள். அடுத்த நாள் காலையில் பாபா தூண்களை பிடுங்க முயல்வார். நல்ல சமயமாக பார்த்து பக்தர்கள் மறுபடியும் தூண்களை நிலைநிறுத்துவார்கள். இந்த தொடர் முயற்சிகளே அவர்களை சோர்வடைய செய்தது. எல்லோரும் கீழ்ப்பாய்ச்சியை இழுத்து கட்டிக்கொண்டு இரவை பகலாக்கி அவர்களுடைய இதயத்திலிருந்த ஒரு பெரும் ஆவலை தீர்த்து கொள்ள கடுமையாக உழைத்தனர். முதலில் இவ்விடம் மசூதிக்கு எதிரில் ஒரு சிறு முற்றம் அடங்கிய திறந்த வெளியாகவே இருந்தது. ஒரு கொட்டகை கட்டுவதற்கு தகுதியான இடம் என்று தீக்ஷிதர் கருதினார். எவ்வளவு பணம் செலவானாலும் சரி என்று தீர்மானம் செய்து கொண்டு இரும்பு தூண்களையும் இரும்பு கோணங்கி சட்டங்களையும் வாங்கினார். இரவு படுத்துக்கொள்வதற்கு பாபா சாவடிக்கு சென்று விட்டார் என்று தெரிந்த பிறகு அவர்கள் வேலையை முடித்தார்கள். இரவு முழுவதும் பெரும் முயற்சி செய்து பக்தர்கள் இரும்பு தூண்களை நட்டு நிலைப்படுத்துவார்கள். காலையில் சாவடியிலிருந்து திரும்பி வந்தவுடனே பாபா கம்பங்களை பிடுங்க ஆரம்பிப்பார். ஒரு நாள் பாபா கடும் கோபம் கொண்டார். ஒரு கையால் தாத்யாவின் கழுத்தை பிடித்து கொண்டு மறு கையால் கம்பத்தை பிடுங்க முயற்சி செய்தார். இரும்பு தூண்களை பலமாக ஆட்டி அதை பிடுங்கிவிட்டார். பிறகு அவர் தாத்தியாவினுடைய தலைப்பாகையை பறித்து ஒரு தீக்குச்சியால் அதை கொளுத்தி கோபம் பொங்க குழிக்குள் விட்டெறிந்தார்.
அந்த சமயத்தில் அவருடைய கண்கள் நெருப்புக் கோலங்கள் போல் ஜொலித்தன. அவருடைய முகத்தை நேருக்கு நேராய் யாரால் பார்க்க முடியும்? எல்லோரும் நடுநடுங்கி போனார்கள். சட்டென்று தம்முடைய பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்து சுபகாரியம் என்று குறிப்பது போல் குழியில் வீசி எறிந்தார். சாபங்களும் திட்டுகளும் வசையும் சராமரியாக பொழிந்தன. தாத்யா மனதளவில் பயந்து நடுங்கி போனார். ஓர் இக்கட்டான நிலைமை உருவாகிவிட்டது. இது எங்கனம் நடந்தது? மக்கள் அனைவரும் செயலற்று போனார்கள். இன்று என்ன என்றுமில்லாதவாறு மிக அதிகமான கோபத்தில் சாயி இருக்கிறார். தாத்யா பாட்டீலை இந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பது எப்படி என்று மக்கள் வியந்தனர். பாகோஜி சிந்தே தைரியமாகவும் உஷாராகவும் முன்னேறினார். பாபாவிடம் சுலபமாக மாட்டிக்கொண்டு அவருடைய கோபத்திற்கு இரையானார். பாபாவால் இஷ்டம் போல் துவசம் செய்யப்பட்டார். மாதவராவும் பாபாவிடம் மாட்டிக்கொண்டார். பாபா அவர் மீதும் சில செங்கற்களை எறிந்தார். தாத்யாவை விடுவிக்க முயன்றவர்கள் அனைவரும் அதே போன்று செங்கற்களால் தாக்கப்பட்டனர். இந்நிலையில் யார் பாபாவை தைரியமாக நெருங்கி தாத்யாவை விடுவிக்க முடியும் என்று மக்கள் யோசித்து கொண்டிருந்த போதே பாபாவின் கோபம் தணிய ஆரம்பித்தது. கடைசியில் பாபா அமைதியடைந்தார். உடனே ஒரு ஜவுளி கடைக்காரர் அவரை சாயி அழைக்கிறார். பிறகு தங்க சரிகை போட்ட தலைப்பாகை கொண்டுவர செய்யப்பட்டது. ஒரு அரசரிடம் வரும் மரியாதை போன்று பாபாவே அத்தலைப்பாகையை தாத்யாவுக்கு கட்டிவிட்டார். இந்த திடீர் கோபத்திற்கும் வசவுகளுக்கும் தாத்யாவின் மீது நடந்த இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று மக்களுக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்கிறது. எக்காரணம் பற்றி அவர் கடும் கோபம் அடைந்தார்? எப்படி கணநேரத்தில் சாந்தியடைந்து சந்தோஷமாகிவிட்டார்? இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பது ஒருவருக்குமே புரியவில்லை. சில சமயங்களில் பாபாவினுடைய மனம் சாந்தமாக இருக்கும். எல்லோருடனும் பிரீத்தியுடன் பேசுவார். சில சமயங்களில் திடீரென்று எக்காரணமும் இல்லாமல் அவர் இவ்வாறு நடந்து கொள்வார். ஆனால் அந்த சிவனுக்கே ருத்ராவதாரம், ருத்ரதாண்டவம் இருக்கிறது. கெட்ட எண்ணங்களுடன் மனதில் வருபவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அந்த இறைவனின் கோபம் இருக்கும். மேலும் ஞானிகள், மகான்கள் இவர்கள் மிக அதிகமாக கோபப்படும் பொழுது அங்கு நடக்கப் போகும் மோசமான நிகழ்வை முழுமையாக நீக்கி ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கு ஆரம்பமாகவும் அது இருக்கும். பக்தர்களின் நன்மைக்காக மாத்திரமே இவ்வாறெல்லாம் அவர்கள் அவதாரம் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம் இறைவனாக வழிபடும் எல்லா கடவுளர்களுமே அவர்கள் அனைவருக்குமே இந்த ருத்ராவதாரமும் இருக்கும். அதேபோல் நடனமாடுவார்கள். மிக அதிக ஆனந்தத்துடன் இருக்கும் பொழுது அதன் வெளிப்பாடு நடனமே. இது ஞான வழியில் இருக்கும் ஒரு உண்மையான ஞானிக்கும் பக்தர்களுக்கும் புரிந்த விஷயமே. இவ்வாறு பாபாவினுடைய காதைகள் இம்மாதிரியானவை. ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே இன்னொன்று மனதில் தோன்றுகிறது. எதை முதலில் சொல்வது, எதை பிறகு சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று இதனுடைய ஆசிரியர் கோவிந்த ரகுநாத தாபோல்கர் ஐயா அவர்கள் இந்த 6வது அத்தியாயத்தில் இந்த நிகழ்வுகளையெல்லாம் விவரிக்கிறார். குருபாதமே கதி.